என்னால தூங்கவே முடியல, எனக்கு நிறைய பணம் இருக்குது, ஆனா இருதயத்துல சமாதானம் இல்ல, பயமா இருக்குது, இந்த வாழ்க்கை முடிஞ்சானா என்ன ஆகுமோன்னு எத்தனையோ இருதயங்கள் பதபதைக்குது. இதை கேட்கிற எத்தனையோ இருதயங்கள் என் முடிவு எப்படி இருக்கு போன்னு பதபதைக்குது. சமாதானம் இருக்கணுங்க. என் கற்பனைகளை கவனித்தாயால நலமா இருக்கும், அப்பொழுதும் சமாதானம் நதியை போல் இருக்கும். இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்தா தான் சமாதானம், இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்தா தான் சந்தோஷம். ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பமா இருக்கலாம், பேர் கிறிஸ்துவர்களா இருந்து அந்த ஆண்டவருடைய சமாதானத்தை சுதந்தரிக்கிற அனுபவிக்கிற குடும்பமா இல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றணும். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே நீங்க எங்களை போதீங்க நடத்துங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட குடும்பமா இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்த குடும்பமா இருக்கலாம், இயேசுவை அறியாத குடும்பமா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமாதானம் கடந்து வரணும்னா நீங்க நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க. பிரயோஜனமா இருக்கிறதை எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. ஏசப்பா, உங்களை நோக்கி பார்க்கிற அன்பு சகோதரன் சகோதரிக்காக உங்க பாதத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழியில இவர்களை நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற யார் ஒருவரோ தங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கக்கூடாது. தங்களுடைய நாளை முடிக்கிற பொழுது ஐயோ நான் எப்படி தூங்க போறணும்னு சொல்லி கஷ்டத்துல கண்ணீர்ல ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல கடந்து போய் இவங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் கரம் இவர்கள் மேல அமரட்டும், தேவனுடைய சமாதானம் இவர்களுக்குள்ளாய் வரட்டும். நான் பிரசங்கிக்க இருந்த வார்த்தையின் அபிஷேகம் இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய கற்பனையில பலப்படும்படியா கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இவர்களுக்கு போதித்து இவர்கள் நடக்க வேண்டிய வழியில இவங்க நடத்துங்க ஆண்டவரே. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டிய பாதையில நடக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க நடக்க வேண்டிய பாதையில தேவன் சொல்லுகிறபடி நடக்கிற போது உங்க வாழ்க்கையில தேவ சமாதானம் பரிபூர்ணமா இருக்கும். நீங்க ஒரு சமாதானத்தின் பாத்திரமா இருப்பீங்க. அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு சமாதானத்தின் பாத்திரமா இயேசு உங்களை பயன்படுத்துவார்.